ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 9 பச்சை மிளகாய் கிட்ட கீரி சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் சின்னதாக இருக்குது, நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பார்த்துக்குங்க. நான் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் இப்போ அதில் சேர்த்து பருப்பு நல்லா முக்காப்பா தான் வேகட்டும். பாருங்களேன், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவி கழுவி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த கீரை அந்த பருப்போடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக குழம்பு வைக்கிறது இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்